தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில். அட பாருங்கப்பா, ரஞ்சித் நீ பார்க்குறக்கு அப்படியே மாப்பிள்ளை மாதிரியே தான் இருக்க. ஐ அப்பா, ரஞ்சித் அப்பாவுக்கு கல்யாணமா? டேய் ரிஷி சுமாரு. அனு, எனக்கு ரொம்ப பயமா வேற இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதுதான் பிளானை வேற மாற்றியாச்சே. அப்புறம் என்ன? என்ன பண்ணுறது? இனி போய் அந்த மனோஜை கவனிக்கணுமா? அட ஆமா, அதை மறந்துட்டோம். விடுங்க ரஞ்சித், பார்த்துக்கலாம். எங்கே போயிட போகிறான்? ஆனால் நீங்கள் மட்டும் யார் கண்ணிலையும் படாமல் இருங்க. மனோஜை எப்படியாவது கிட்னாப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. சரி அனு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன? ஐயோ, அதுக்குள்ளே மறந்தாச்சா? முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் வரணும். ஓகே ஓகே. ஆனா அதுக்கப்புறம் வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அனு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத்தைய ரகுவை ரக்ஷனை எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறது உன் வேலை, சரியா? வேணும்னா ரகுவை வேணா நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அத்தைய என்னால் சமாளிக்க முடியாது, நீ தான் பார்த்துக்கணும். பேசாம அம்மா கிட்டயாவது உண்மையை சொல்லிடுவோமா? ஏன்? அப்படியே நம்ம சொல்கிறத நம்பிட்டாலும் நீ போய் சொன்னேன்னா அடித்து வெளியே துரத்தி விட்டுருவாங்க, பார்த்துக்கோ. ஐ அப்போ அப்பாவுக்கு கல்யாணமா? இவன் ஒருத்தன், இவனே காட்டி கொடுத்துருவான் போல. சரி ரஞ்சித், நான் கூப்பிட்டதுக்கப்புறம் வந்தால் போதும். சரி. அனு, நீங்களா? பரவாயில்லையே, என்னை கூட்டிட்டு போறதுக்கு நீங்களே வந்துட்டீங்க. என்னடா கல்யாணமும் நடக்க போகுது, நம்ம பிளான் எதுவுமே செட் ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ? என்ன அனு, நீங்க போட்ட பிளான் எதுவும் சொதப்பிக்கிச்சா? அதை நீ கொஞ்ச நேரத்தில் பார்க்க தானே போகிற. என்ன அனு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. ஓ, தோத்துட்டோன்னு நீங்களே நினைச்சிட்டீங்களோ? அப்பவே நான் சொன்னனே, கேட்டிங்களா? ரஞ்சித் கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்ட பார்த்தீங்க. ஆனா இப்போ என்னாச்சு? இதெல்லாம் தேவையா? சரி சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு நான் அழகா இருக்க வேணாம்? ஆல்ரெடி கல்யாண மாப்பிள்ள ரெடி ஆயாச்சு. இது தெரியாமல் இந்த லூஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. என்னன்னு வந்ததுல இருந்து அமைதியாவே நிக்கிறீங்க? ஏதாவது சொன்னாதானே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், நீ சொன்னது தான் கரெக்டு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ரஞ்சித் கூட சேர்ந்து ஏதேதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன். சாரி மனோஜ். ஐயோ பரவாயில்ல, இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லைன்னு, எல்லாம் இந்த மது மேலதான். என் விஷயத்துல நீங்க தலையிடாம இருந்தா அதுவே போதும். இல்லைன்னா ரஞ்சித்தோட சேர்ந்து நீங்களும் அந்த விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் சொன்னேன். ஆனா பரவாயில்ல, நான் சொல்லும்போது புரியல, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சு, அவ்வளோதானே? ஆமாம் மனோஜ். சரி சரி, உங்களை மேடைக்கு கூப்பிட போகிறாங்க, நீங்கள் ரெடி ஆகுங்க. ஓகே. ஆமா. ரொம்ப பேசுனேல, அதுக்கு தான் இந்த அடி உனக்கு. எங்ககிட்டயே வா. ராதாவையா ஏமாத்த பார்க்குற? அவ எங்கள் வீட்டு பொண்ணு. ரஞ்சித் ரஞ்சித், இவன் எங்கே போய் தொலைஞ்சா? டேய் ரஞ்சித். அனு, என்ன அனு பண்ணி வச்சிருக்க? நான் ஒன்றும் பண்ணலை, சும்மா லேசாக மண்டையில் தட்டினேன்னா கீழே விழுந்துட்டான். என்ன? இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இவனை என்ன பண்ணலாம்? கட்டிலுக்கடியில் தள்ளி விட்டுருவோம். சரி. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்தா என்ன, வரலைன்னா நமக்கு என்ன? வந்து நின்னா கூட கவலை இல்லை. ஆனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் எந்திரிக்க மாட்டான். சரி ஓகே அனு, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ரொம்ப நன்றி அனு. நீ மட்டும் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. பரவாயில்ல விடு ரஞ்சித், எல்லா ராதாவுக்கும் உனக்காகவும் தான். என்ன ராதா தான் புரிஞ்சுக்க மாட்றா, இல்லைன்னா வீட்டில் சொல்லியே மேரேஜ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல, விடு. ரொம்ப தேங்க்ஸ் அனு. இந்த ரஞ்சித், ஃபஸ்ட்டு இதை முகத்தில் போடு. இப்போ யார் பார்த்தாலும் உன்னை டவுட் வராது, மனோஜுன்னு தான் நினப்பாங்க. அவன் சொன்னதுலேயே சூப்பர் பிளான் இதுதான். முகத்தை மூடிக்கிட்டு தான் தாலி கட்டு வேணும். அதனால தான் கடைசி நிமிஷத்தில் பிளானை மாற்றினேன். ஆமானு, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? தேவையில்லாமல் உனக்கும் பிரச்சனை தான் வந்திருக்கும். இதுனா என் மேலேயே பழியை போட்டு நானே சமாளிச்சுக்கிடுவேன். சரி சரி, பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. எப்படியும் இப்போ கூப்பிட வருவாங்கல்ல, அப்போ பார்த்து இரு. சரி. மனோஜ், ஏன் அனு நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம் மது, அத்தை தான் மனோஜை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ஓ, நானும் அதுக்கு தான் வந்தேன். நீ இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன். சரி மனோஜ், போகலாமா? முகத்தெல்லாம் மூடி இருக்க, பேசாமல் முகத்துல இருந்து அதை எடுத்துடலாமே. அதுதான் மனோஜ் சொன்னானே. ஆமாம், இருந்தாலும்
பரவாயில்ல மது, இருக்கட்டும் விடு. இதுவும் புதுசாக நல்லா தான் இருக்கு. ஆமாம், அனு சொல்கிறது தான் கரெக்டு. என்ன மனோஜ், அனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை மது. சரி சரி வாங்க போகலாம். நீ போடி, நான் கூட்டிகிட்டு வரேன். ராதாவை போய் பாரு. மனோஜே வந்தாச்சு, ராதாவை காணா. மாப்பிள்ள சார் என்ன மூஞ்சியை காட்ட மாட்டாரோ? சரி சரி, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆகுது. இன்னும் இந்த பொண்ணை காணாமே, ராதாவை. எனக்கு நல்லா தெரியும் இது மனோஜே இல்லை, ரஞ்சித் தான். நல்ல வேலை, கடைசி நிமிஷத்தில் அனு ஏதோ பண்ணிட்டா. என் பொண்ணோட லைஃப் சேஃப் தான். ஏண்டி சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை முகத்தை எப்போ தான் காட்டுவாங்க? நீ வேணா போய் மூஞ்சியை பார்த்துட்டு வா. எங்க ராதா இன்னுமா காணா? ராதாவை மதுதாத்த கூப்பிட போயிருக்கா, இப்போ வந்துருவாங்க. இதோ ராதாவே வந்தாச்சு. என்ன ராதா இவ்வளோ நேரமா? எம்பிட்டு நேரம் வெயிட் பண்ணுறது? டைம் ஆச்சு பாரு. அதான் வந்துட்டா இல்லத்த, விடுங்க. மது எங்க? மது பின்னாடி வராத்த. இந்த சாரியில் ராதா பார்க்க எவ்வளோ அழகா இருக்கா. சரி சரி, பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, இப்போ போய் உக்காருங்க. நிறுத்துங்க. மனோஜ், நீ நீ எப்படி இங்க? அப்ப இது யாரு? நல்ல வேலை, ஒரு வேலையா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. டேய் உண்மையை சொல்லு, நீ யாருடா? அட பாவமே, இப்படி ஆயிப்போச்சே. ரஞ்சித், நீயா? நீயா அந்த வேலை பார்த்த? ஏண்டா, ஏன் இப்படி பண்ண? அம்மா, அது அது வந்துமா. ரஞ்சித்தா, ஏன் இப்படி பண்ண ரஞ்சித்? அதான் எல்லாரும் கேட்குறோமே, பதில் சொல்டா. எந்த அந்த ரகுவும் ரக்ஷனையும்? ஆண்டி பார்த்தீங்களா உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு? ரஞ்சித், அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு. அத்தை, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நீ வாயை மூடு. இதில் உனக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா? அத்தை. அம்மா, அனுவுக்கு எதுவும் தெரியாது. என்ன இஷு இப்படியெல்லாம் நடந்து போச்சு? நானும் உன் கூட தானே இருக்கேன், வாயை மூடு. ஆண்டி, எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. அம்மா, இந்த மனோஜ் ரொம்ப கெட்டவன். யாரு யாரு நானா? நீதாண்டா. என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டேல. டேய் போதும், நிறுத்துடா. அம்மா, நான் சொல்றத நம்புங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ரொம்ப நல்லவன்லாம் இல்லை. போதும் நிறுத்து ரஞ்சித். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போதும், எல்லாரும் நிறுத்துங்க பேச்ச. நான் சொல்லி தான் ரஞ்சித் இந்த மாதிரி பண்ணான். ராணி, என்ன ராணி பேசுகிற? அம்மா, நீயா இப்படி சொன்ன? ஏம்மா இப்படி பண்ண? ராதா, உனக்கு என்ன பண்ணாலும் நான் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். எதுமா நல்லது? இதுவா? உனக்கு தெரியும்ல, எனக்கு மனோஜை தான் பிடிச்சிருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இப்படி பண்ணிட்டியே. உன்னால என் லைஃபே போச்சு. ராதா, அப்படியெல்லாம் பேசாதம்மா. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் மனோஜ் ரொம்ப நல்லவன் இல்லை. போதுமா? ஆண்டி, உங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. அதனால தேவையில்லாத பழியில என்னை போடாதீங்க. என்னை பிடிக்கலைன்றதுக்காண்டி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாமா? உங்கள் பொண்ணை மது சொன்னதுனால தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ரக்ஷன் சாருக்காண்டி பார்த்தேன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பலை. ராதா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அது மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். என் கூட வர்றதா இருந்தால் இப்போவே வா. என்னை மீறி என் பொண்ணை நீ கூட்டிகிட்டு போக முடியாது. ராதா, எனக்கு இவங்க யார் சம்மதமும் வேண்டாம். நீ சொல்லு, என் கூட வர்றையா இல்லையா? உனக்கு விருப்பம் இருந்தா என் கூட வா. மனோஜ், என்ன இருந்தாலும் ராதா இப்போ ரஞ்சித் தாலி கட்டின பொண்டாட்டி. அதை மறந்துடாத. நான் ஒத்துக்கிறேன், அவன் பண்ணது தப்பு தான். ஓ அப்படியா? உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? பார்த்துக்கிறேன். ஏண்டா இந்த மாதிரி பண்ண? அனு. அத்தை. ரக்ஷனையும் ராகவையும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு. சரித்த. எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. ரஞ்சித், ஏண்டா இப்படி பண்ண? அம்மா, அதான் காரணத்தை சொல்லிட்டேனே. போதும் நிறுத்துடா. பாருடா ராதாவை எப்படி அழுகுறான்னு. ஆனால் ராணி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அண்ணி, நான் எது பண்ணாலும் ராதாவோட நல்லதுக்கு தான் பண்ணேன். எது என் நல்லதுக்கு பண்ண நீ? இப்படியே பேச வச்சு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டியேம்மா. உனக்கு நான் என்ன பண்ணேன்? ஏமா எனக்கு இப்படி பண்ண? இப்போ மனோஜுக்கு வேற கஷ்டம் தானே, அவனையும் ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சுல. ஆமா சித்தி, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து 2 பேரை மட்டும் திட்டுறாங்களே. இதில் எனக்கு பங்கு இருக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க?
ஆனால் இந்த பிளான் போட்டதே நான் தான். என்னால் தான் இப்போ 2 பேரும் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேற இந்த ரஞ்சித்தும் சித்தியும் சேர்ந்து வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது. உண்மையை சொல்லிடலாமா? அத்தை, இப்போ உனக்கு என்ன வேணும்? அது நடந்தது நடந்து போச்சு அத்தை. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன்? இல்லைத்த, அது வந்து அனு, எனக்காக யாரும் பேச வேண்டாம். போதுமா? டேய், உன்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன், அப்பயே சொல்லியிருக்கலாமே. நான் கேட்குறப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்படி பண்ணிட்டியே. இப்படி என்னையும் ஏமாத்திட்டியடா. ரக்ஷன், போதும், இனிமே என்னை நீ கூப்பிடாத. உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் ஒரு செகண்டில் நீ கெடுத்துட்ட. பாரு அந்த பொண்ணை. டேய் ரக்ஷன், நீ மனோஜை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. என்னடா தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க? இத்தனை நாள் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். அப்படி இல்லை ரக்ஷன். அடியே அனு, இதில் உனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லையே. ஏன்டி இப்படி கேட்குற? இல்லை, நான் வரும்போது நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க, அதான் கேட்டேன். அது அது வந்து மது. சரி சரி விடு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. சரி, நடந்தது நடந்து போச்சு, விடுங்க. என் மருமகனை எதுவும் திட்டாதீங்க. ரஞ்சித் ரொம்ப நல்லவன். அம்மா, நீ நிறுத்து. நீ எதுவும் பேசாத. உன்னை பார்த்து பேசக்கூட எனக்கு பிடிக்கல. போடி, உனக்கே ஒரு நாளைக்கு புரியும் அந்த மனோஜை பற்றி. சரி, இதோட இந்த பேச்சை விடுங்க. போய் அவங்க வேலையை பாருங்க. இனிமேல் யாரும் இந்த பேச்சை பேசக்கூடாது.